ஐபிஎல்லோட 59வது போட்டி ஆர்சிபி வெர்சஸ் எல்எஸ்சிக்கு இடையில் நடக்க போகுது. அதோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். மேட்ச் 9th மே ஈவினிங் 7:30க்கு லக்னோவில் நடக்குது. பாயிண்ட்ஸ் டேபிளை பொறுத்தளவுக்கு ஆர்சிபி செகண்ட் பொசிஷனில் இருக்காங்க. 11 மேட்ச்ல 8 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, 3 மேட்ச் தான் தோத்துருக்காங்க. கடைசியாக விளையாண்ட 4 மேட்சுமே ஜெயிச்சிருக்காங்க. நல்ல ரீசெண்டாக பேக் டு பேக் வின்னிங்ல இருக்காங்க. எல்எஸ்சி பொறுத்தளவுக்கு கடைசி 3 மேட்ச் தொடர்ந்து தோல்வி தான். அதுக்கு முன்னாடி ஒரு மேட்ச் தான் ஜெயிச்சிருக்காங்க. கடைசியாக விளையாண்ட 5 மேட்ச்ல ஒரே ஒரு மேட்ச் தான் ஜெயிச்சிருக்காங்க. 11 மேட்ச்ல 5 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, 6 மேட்ச் தோத்துருக்காங்க. மொத்தம் இந்த வென்யூல 19 மேட்ச் நடந்திருக்கு. அதுல 8 மேட்ச் பேட்டிங் ஃபர்ஸ்ட்ல ஜெயிச்சிருக்காங்க, 10 மேட்ச் சேசிங்ல ஜெயிச்சிருக்காங்க. ஹையஸ்ட் ரன் பாத்தீங்கன்னா ஒரு 235 ஃபார் 6. லாஸ்ட் இயர் எல்எஸ்சி கேகேஆர் அடிச்சாங்க. லோயஸ்ட் ஸ்கோர் பாத்தீங்கன்னா ஒரு 108 2023 அடிச்சது. ஹையஸ்ட் ரன் சேசிங் பாத்தீங்கன்னா ஒரு 172 வரைக்கும் தான் ஹையஸ்ட் ரன் சேஸே வந்திருக்கு. அதுக்கு மேல சேசிங் வந்தது இல்லை. கிரவுண்டோட ஏவரேஜ் ஸ்கோர் ஒரு 160 to 170. இந்த கிரவுண்ட்ல ரீசெண்டா நடந்த மேட்சஸ் பாருங்க. ஒரு 159, 161, 160, 160, 186, 180. ஒரே ஒரு மேட்ச் மட்டும்தான் ஒரு 203 போயிருக்கு. பாக்கி எல்லாமே ஒரு 160 to 170 தான் ஆவரேஜா வந்திருக்கு. இந்த கிரவுண்ட் எல்எஸ்சி ஹோம் கிரவுண்டு. பட் கடைசியா விளையாண்ட 2 மேட்சுமே தோத்தா இருக்காங்க. அதுக்கு பிஃபோர் 2 மேட்ச் மட்டும்தான் ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கு முந்தின மேட்சும் தோத்துதான் இருக்காங்க. 5 மேட்ச்ல ஒரு 2 மேட்ச் தான் இந்த கிரவுண்ட்ல எல்எஸ்சி ஜெயிச்சிருக்காங்க. ஹெட் டு ஹெட் பொறுத்த அளவுக்கு மொத்தம் 5 மேட்ச் விளையாண்டுருக்காங்க. அதுல எல்எஸ்சி 2 மேட்ச் தான் ஜெயிச்சிருக்காங்க. ஆர்சிபி 3 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. எல்எஸ்சி 213 அகைன்ஸ்ட் ஆர்சிபிக்கு அகைன்ஸ்ட் அடிச்சிருக்காங்க. ஆர்சிபி 212 அடிச்சிருக்காங்க எல்எஸ்சிக்கு அகைன்ஸ்டா. லோயஸ்ட் பாத்தீங்கன்னா இவங்க ஒரு 108 அடிச்சிருக்காங்க, இவங்க ஒரு 153 அடிச்சிருக்காங்க. எல்எஸ்சி பொறுத்த அளவுக்கு மொத்தம் 4 ஓவர்சீஸ் பிளேயர்ஸ். நிக்கோல் ஸ்பூரன், டேவிட் மில்லர், ஐடன் மார்க்கம், மிச்சல் மாஸ். 4 ஓவர்சீஸ் பிளேயருமே ஓரளவுக்கு டீசென்ட் பிளேயர்ஸ் தான். 4 பேருமே டீசெண்டா விளையாடக்கூடிய பிளேயர்ஸ் தான். இதுல ஐடன் மார்க்கமும் மார்ஸும் ஓபன் பண்றாங்க. ஓரளவுக்கு டீசெண்டா விளையாடுறாங்க. ரீசெண்டா மார்ஸ் பேக் டு ஃபார்ம் வந்திருக்காரு. மார்க்கமும் இடையில பேக் டு பேக் 50 அடிச்சாரு. இப்போ கடந்த ஒரு சில மேட்சஸ்ல கொஞ்சம் டவுன்ல இருக்காரு. நிக்கோல் ஸ்பூரன் பெரிய ஹிட்டிங் ஆடிட்டு இருந்தாரு. கடந்த ஒரு 4-5 போட்டியில சுத்தமா ரன்ஸே இல்லை. அதுக்கு முன்னாடி மேட்சஸ் எல்லா மேட்சஸுமே நல்ல பெரிய லெவலில் ஹிட்டிங் போனாரு. ரீசெண்டாக கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்கா. டேவிட் மில்லரு ஃபினிஷர் ரோல் தான். மோஸ்ட் ப்ராபப்லி ரொம்ப டெத்தில் தான் வருவார். ஃபினிஷிங் லெவலில் ஹிட்டிங் ஆடுவார். டீமை பொறுத்தளவுக்கு மார்க்கும் ஓப்பன் பண்ணுவாங்க. 1 டவுன் பூரன் வராரு. 3 பேருமே ஒரு டீசென்ட் பிக்கா இருப்பாங்க. 3 பேருமே ஓரளவுக்கு டீசென்ட் ஆடக்கூடிய பேர் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிஷப் பாண்ட் சுத்தமாக ஃபார்மே இல்லைன்னு தான் சொல்லணும். பேக் டு பேக் ரொம்ப ஸ்ட்ரகிள் தான் இருக்காரு. சிங்கிள் டிஜிட்ல ஆடுறாரு. ஒரே ஒரு மேட்ச் மட்டும்தான் 50 அடிச்சாரு. பாக்கி விளையாண்ட எல்லா மேட்சுமே இந்த ஐபிஎல்ல வெறும் சிங்கிள் டிஜிட் தான் ஆடி இருக்காரு. ரொம்ப புவர் ஃபார்ம்ல இருக்காரு. ஆயுஷ் போதோனி நல்ல யங்ஸ்டர், ரீசெண்டா நல்லா விளையாடுறாரு. அவருக்கு பேட்டிங் கிடைக்கும் போது ஒரு 20-30 ரன்ஸ் மினிமம் ஆடுறாரு. டீசெண்டா விளையாடக்கூடிய பிளேயர் தான். அப்துல் சமாத் ரொம்ப லோயர் ஆர்டர்ல தான் இருக்கிறாங்க. பெருசா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறது இல்லை. பேட்டிங் பண்ண சான்சஸே வர்றதில்லை. டேவிட் மில்லர் டெத் எண்ட் தான் வருவாரு. மோஸ்ட் ப்ராபப்லி லாஸ்ட் 1 or 2 hours தான் அவருக்கு பேட்டிங் கிடைக்கும். பவுலிங்கை பொறுத்தளவுக்கு பவுலர்ஸ் ஓரளவுக்கு டீசெண்டா எல்லாரும் போடுறாங்க. ஆயுஷ் கான் ஓரளவுக்கு டீசென்ட் பவுல் பண்ணிட்டு இருக்காரு. மயங்க் யாதவ் ரீசெண்டா 2 மேட்ச் ஆட் பண்ணிருக்காங்க. அவருமே ஓரளவுக்கு டீசெண்டா விக்கெட் எடுக்கக்கூடிய பவுலர் தான். பிரின்ஸ் யாதவ் பெருசா விக்கெட்டிங் போறது இல்லை, ஓரளவுக்கு நார்மலா போறாரு. ஆகாஷ் சிங் லாஸ்ட் மேட்ச் சான்ஸ் கிடைச்சது, அவருமே விக்கெட் எடுத்தாரு. திக்வேஷ் சிங் ஓரளவுக்கு டீசெண்டா மேட்ச் ஒரு விக்கெட் எடுக்கக்கூடிய பிளேயர் தான். எல்எஸ்சியோட கடைசி 5 மேட்ச் பார்க்கும்போது எல்லா மேட்சுமே தோத்துதான் இருக்காங்க. ஒரே ஒரு மேட்ச் மட்டும்தான் ஜெயிச்சிருக்காங்க. பாக்கி 5ல 4 மேட்ச் எல்எஸ்சி தோத்துருக்காங்க. கொஞ்சம் நல்ல டாப் ஆர்டர்ல இருந்தாங்க. பேக் டு பேக் லாஸிங்கிறதுனால டாப் ஆர்டர்ஸ் ரீசெண்டா சரியா பர்ஃபார்ம் பண்றது இல்லை. ஸ்கோரிங் ரொம்ப லோவா வர்றதுனால டீம் தோத்துட்டு தான் வராங்க. ரன்ஸுமே ஓரளவுக்கு நார்மல் போயிட்டு இருக்காங்க. பட் டாப் ஆர்டர்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங்னால எல்லா மேட்சுமே லாஸ்ல தான் இருக்காங்க. ரெக்கார்ட்ஸ் பார்க்கும்போது மார்ச் லாஸ்ட் மேட்ச் ரன் அடிக்கல. அதுக்கு பிஃபோர் ஒரு 34, 45, 4, ஒரு 30. கடந்த 5 போட்டியில ஒரு 3 மேட்ச் நல்லா டீசெண்டா விளையாண்டிருக்காரு. ஆர்சிபி அகைன்ஸ்டாவும் ஒரு 26, 0, 14. இந்த கிரவுண்ட்ல கடைசியா விளையாண்ட 3 மேட்சுமே பாருங்க 45, 30, 60. நல்ல டீசென்ட் ரெக்கார்டு இந்த கிரவுண்ட்ல அவருக்கு வச்சிருக்காரு. அதுக்கு பிஃபோர் 2 மேட்ச் மட்டும்தான் ரன் இல்ல. மார்க்கம் ஓரளவுக்கு டீசெண்டா 50-50 அடிச்சிட்டு இருந்தாரு. கடந்த 2 போட்டியில ஒரு 13-9 தான் ஆயிருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு 6 ரன் அடிச்சிருக்காரு. ஆர்சிபி கேங்ஸ்டா ஒரு 7, 32, 18, 21 அடிச்சிருக்காரு.
இந்த கிரவுண்ட்ல ஒரு நல்ல ரெக்கார்டு வச்சிருக்காரு. ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான் 6 ரன்னு, 3 மேட்ச் 50 அடிச்சிருக்காரு, ஒரு மேட்ச் 28. பவுலிங்கு இடையில நல்லா போட்டு இருந்தாரு, விக்கெட் பேக் டு பேக் விக்கெட் எடுத்துட்டு இருந்தாரு. கடந்த 2 போட்டியில அவருக்கு ஓவர் கொடுக்கல. இந்த கிரவுண்ட்லயுமே கடைசி 2 போட்டியில ஒரு 3 விக்கெட் எடுத்திருக்காரு. நிக்கோலஸ் பூரன் பெரிய ஹிட்டிங் ஆடிட்டு இருந்தாரு. ரீசெண்டா கடைசியா சில மேட்சஸ் எந்த மேட்சஸுமே பெரிய ரன்ஸ் போல. அதுக்கு பிஃபோரா ஒரு 30-40 மினிமம் ஆடிட்டு இருந்தாரு. நல்ல பெரிய ஹிட்டிங் ஆடிட்டு இருந்தாரு. ரீசெண்ட் ஃபார்ம் வந்து கொஞ்சம் டவுன்ல தான் இருக்கு. 6, 27, 9, 11, 8. ஆர்சிபி கேங்ஸா ஒரு 40, 9, 62, 19 ஓரளவுக்கு டீசெண்டா விளையாடிருக்காரு. இந்த கிரவுண்ட்ல ஒரு 9, 8, 61, 12, 44. ரிஷப் பண்ட் ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான் 50 ஆடி இருக்காரு. பாக்கி இந்த சீசன்ல நடந்த எல்லா மேட்சுமே ரொம்ப லோ ஸ்கோரிங், பயங்கர ஸ்ட்ரகிளிங்ல தான் இருக்காரு. ஆர்சிபி கேங்ஸா ஒரே ஒரு மேட்ச் 34 அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்ட்ல அந்த 63 அடிச்சு இந்த கிரவுண்ட்ல தான். பாக்கி எல்லா மேட்சுமே கொஞ்சம் லோ ஸ்கோரிங் தான். பதோனியோட ரெக்கார்ட் பாருங்க, நல்லா டீசெண்டா விளையாடி இருக்காரு. எல்லா மேட்சுமே ஒரு நல்ல ஒரு பேட்டிங் கிடைக்கும் போது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்றாரு. 74, 35, 36, 50, 22 ஓரளவுக்கு டீசெண்டா விளையாடி இருக்காரு. ஆர்சிபி கேங்ஸா கடைசி 2 மேட்ச் பெருசா ஸ்கோரிங் போல. அதுக்கு பிஃபோரா 30, 13. இந்த கிரவுண்ட்லயுமே பாருங்க கடைசி 5 மேட்சஸ்மே ஒரு 36, 22, 28 நாட் அவுட், 30, 41 டீசெண்டா விளையாடி இருக்காரு. டேவிட் மில்லர் பொறுத்தளவுக்கு பினிஷர் தான், பெருசா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறது இல்லை. ஒரு 1 or 2 ஓவர்ஸ் வந்தாலுமே ஓரளவுக்கு ஹிட்டிங் ஆடக்கூடிய பிளேயர் தான். ஒரு 11, 24, 14 நாட் அவுட், 7 நாட் அவுட். இந்த மேட்ச் பேட்டிங் பெருசா கிடைக்கல. ஆர்சிபி கேங்ஸா ஒரு 30, 26, ஒரு மேட்ச் 6, 34, 39 ரீசன் ஆடி இருக்காரு. இந்த கிரவுண்ட்லயுமே ஒரு 14, 7, 27, 19. அப்துல் சமாத் போன மேட்ச் தான் பேட்டிங் கிடைச்சது, ஒரு 43 அடிச்சாரு. அதுக்கு பிஃபோர் 2 மேட்ச் பெருசா கிடைக்கல. அதுக்கு முன்னாடி ஒரு மேட்ச் 30. ரொம்ப லோயல் ஆனது தான் இறங்குறாரு, அதனால ஆப்பர்ச்சுனிட்டி கம்மியாக தான் கிடைக்குது. ஆர்சிபி கேங்ஸா ஒரு 10, 37 அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்ட்லயுமே ஒரு 2, 20, 2, 4, 27. பவுலிங்கை பொறுத்தவரைக்கும் ஆவேஸ்கான் ஓரளவுக்கு டீசெண்டா மேட்ச் விக்கெட் எடுத்துட்டு இருந்தாரு. இடையில ஒரு மேட்ச் போன மேட்ச் விக்கெட் இல்ல, அதுக்கு முதல் மேட்ச் ஒரு 2 விக்கெட் எடுத்திருக்காரு. அதுக்கு பிஃபோர் மேட்ச் விக்கெட் இல்ல, அதுக்கு பிஃபோரா 3, 1. ஆர்சிபி அகேன்ஸ்டாவும் கடைசி மேட்ச்ல ஒரு 3 விக்கெட் எடுத்திருக்காரு. அதுக்கு முன்னாடி 4 மேட்ச்ல ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த கிரவுண்ட்ல கடைசி மேட்ச் விக்கெட் வரல, அதுக்கு முன்னாடி 3 மேட்சுமே ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. மயங்க் யாதவ் போன 2 மேட்ச் இன்க்ளூட் பண்ணாங்க, ஓரளவுக்கு டீசெண்டா ஃபர்ஸ்ட் மேட்ச் 2 விக்கெட் எடுத்தாரு. போன மேட்ச் விக்கெட் வரல. அதுக்கு பிஃபோர் ஒரு 1, 0, 3. ஆர்சிபி அகேன்ஸ்டா ஒரு 3 விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த கிரவுண்ட்லயுமே 3 மேட்ச்ல ஒரு 4 விக்கெட் எடுத்திருக்காரு. மேட்ச் ஒரு விக்கெட் எடுத்துட்டு இருந்தாரு. ஓரளவுக்கு நார்மலா பவுல் பண்ணக்கூடிய பிளேயர் தான். போன மேட்ச் ஒரு 2 விக்கெட் எடுத்திருக்காரு. அதுக்கு பிஃபோரா 1, அதுக்கு முன்னாடி 2 மேட்ச் விக்கெட் இல்ல, அதுக்கு முந்தின மேட்ச் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த கிரவுண்ட்ல விளையாண்ட மேட்ச்ல ஒரே ஒரு மேட்ச் மட்டும் விக்கெட் இல்ல. அதுக்கு பிஃபோர் எல்லா மேட்சுமே 1, 1, 1, 2 டீசெண்டா பவுல் பண்ணிருக்காரு. ஆகாஷ் சிங் போன மேட்ச் சான்ஸ் கிடைச்சது, ஒரு 2 விக்கெட் எடுத்தாரு. அதுக்கு பிஃபோரா சொல்லிக்கிற மாதிரி பெரிய ரெக்கார்டு இல்ல, ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. ஆர்சிபி அகேன்ஸ்டாவும் ஒரே ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. பிரின்ஸ் யாதவ் பெரிய விக்கெட்டிங்ல போறது இல்ல, அப்பப்போ ஒரு விக்கெட் எடுத்துக்கிட்டு இருக்காரு. 5 போட்டியில ஒரு 3 விக்கெட் எடுத்திருக்காரு. பெருசா சொல்லிக்கிற அளவுக்கு ரெக்கார்டு இல்லை. ஆர்சிபி பொறுத்தளவுக்கு 4 ஓவர்சீஸ் பிளேயர் பெத்தேல், ரொமாரியோ செப்பர்ட், டிம் டேவிட், நிகிடி. இதுல போன மேட்ச் நிகிடிக்கு சான்ஸ் கிடைச்சது. ஜஸ்டின் அசல்வுட் இன்ஜுரிங்கிறதுனால அசல்வுட்டுக்கு பதிலாக நிகிடி வந்தாரு. பவுலிங்லயுமே ஒரு 3 விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. ரோமர் செப்பர்டு ஒரு பெரிய ஹிட்டிங் ஆனாரு. ஒரு 14 பால்ல ஒரு 50 அடிச்சு மொத்த டீமோட ஸ்கோருமே நல்லா இன்க்ரீஸ் பண்ணாரு. டிம் டேவிட் நல்ல ஹிட்ரு, டீசெண்டா விளையாடக்கூடிய பிளேயர் தான். அவருமே சான்சஸ் கிடைக்கும் ஒரு 30-40 ரன்ஸ் மினிமம் ஆடுறாரு. பெத்தேலு போன மேட்ச் ஃபர்ஸ்ட் மேட்ச் கொஞ்சம் சொதப்பிட்டாரு. போன மேட்ச் ஒரு பியூட்டிஃபுல் 50 அடிச்சாரு. அவருமே டீசெண்டா விளையாடிட்டாரு. டீமை பொறுத்தளவுக்கு டாப் ஆர்டர் பெத்தேலும் கோலியும் ஓப்பன் பண்றாங்க. கோலி சொல்லவே வேண்டியதில்லை, அவர் டீசெண்டா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. பேக் டு பேக் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு, நல்ல ஹை ஸ்கோரிங் போயிட்டு இருக்காரு. பெத்தேலுமே போன மேட்ச் ஒரு 50 அடிச்சிட்டாரு. நெக்ஸ்ட் தேவ்தத் படிக்கல் இந்த மேட்ச் இன்ஜுரி, அதனால படிக்கலுக்கு பதிலா மயங்க் அகர்வால் இன்க்ளூட் ஆக சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரஜத் பட்டிதாரும் ஓரளவுக்கு டீசெண்டா விளையாடக்கூடிய பிளேயர் தான். ரீசெண்டா இப்போ கொஞ்சம் சில மேட்ச்ல கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங்ல இருக்காரு. மற்றபடி அவருமே ஒரு டீசென்ட் பிளேயர் தான். ஜிதேஷ் சர்மா மிடில் ஆர்டர் தான் வருவாரு. இன்கேஸ் டாப் ஆர்டர் டவுன் ஆச்சுன்னா அவர் ஓரளவுக்கு ஸ்டாண்ட் பண்ணி ஆடக்கூடிய பிளேயர் தான். சில டைம் குர்னால் பாண்டியாக்கும் சான்சஸ் பேட்டிங்ல கிடைக்கும் போது அவருமே ஒரு மேட்ச் 50 அடிச்சிருக்காரு. பவுலிங்கை பொறுத்தளவுக்கு புவனேஸ்வர் குமார் ஓரளவுக்கு டீசெண்டா பவுல் பண்ணிட்டு இருக்காரு.
குருணால் பாண்டியாவும் இப்போ ரீசெண்டாக மேட்சிங் வச்சு விக்கெட் எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு. எஸ் தயாலுமே ஓரளவுக்கு ரீசெண்டாக பவுல் பண்ணிட்டு இருக்காரு. சுயேஷ் சர்மா பெருசாக விக்கெட்டிங் வர்றதில்லை, பட் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆர்சிபியோட கடைசி 5 மேட்ச் பாருங்க, எல்லா மேட்சுமே பேக் டு பேக் தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்க. கடைசி 5வது மேட்ச் மட்டும்தான் ஒரு மேட்ச் லாஸ். அதுவுமே ஜெயிக்க வேண்டிய மேட்ச் தான், பட் மேட்ச் கிரவுண்ட்ல மழை வந்தனால அந்த மேட்ச் டோட்டலாவே தலையில மாறிடுச்சு. ரொம்ப லோ ஸ்கோரிங்ல டவுன் ஆனாங்க. பாக்கி எல்லா மேட்சுமே ஓரளவுக்கு டீசெண்டா ஜெயிச்சிருக்காங்க. ரெக்கார்ட்ஸ் பார்க்கும்போது கோலியோட ரெக்கார்ட் பாருங்க, கடைசி 4 மேட்சுமே பேக் டு பேக் 50. ஒரே ஒரு மேட்ச் அந்த மலையில் நடந்த மேட்ச், எல்லா மேட்சுமே தொடர்ந்து 50 அடிச்சிருக்காரு. ஸ்கோரிங் பாருங்க 62, 51, 70, 73 நாட் அவுட். டீசெண்டா விளையாடி இருக்காரு. எல்எஸ்சிக்கு எகென்ஸ்டாவும் ஒரு நல்ல ரெக்கார்டு வச்சிருக்காரு. 22, 31, 61, 25. ஒரு மேட்ச் மட்டும் ரன் இல்லை. இந்த கிரவுண்ட்லயுமே ஒரு 31 அடிச்சிருக்காரு. பத்தேல் 2 மேட்ச் சான்ஸ் கிடைச்சது. ஃபர்ஸ்ட் மேட்ச் ஒரு 12 ரன் அடிச்சாரு. போன மேட்ச் நல்லாவே ஹிட்டிங் ஆனாரு, ஒரு 55 ரன் அடிச்சாரு. படிக்கலை பொறுத்தளவுக்கு இன்ஜுரி, மோஸ்ட் ப்ராப்ளம் இந்த மேட்ச் அவர் விளையாட மாட்டாரு. அவருக்கு பதிலாக மயங்க் அகர்வால் மோஸ்ட் ப்ராப்ளம் உள்ள வருவாரு. ரஜத் பட்டிதார் நல்லா ஆடிட்டு இருந்தாரு. எல்லா மேட்சுமே ஒரு 20-30 ரன்ஸ் மினிமம் ஆடிட்டு இருந்தாரு. பட் ரீசெண்டா கடைசி 3 மேட்ச் பெருசா ஸ்கோரிங்கே இல்லை. ஒரு 11-6-1, அதுக்கு பிஃபோரா ஒரு 12-23 அடிச்சிருக்காரு. எல்எஸ்சிக்கு எகென்ஸ்டாவும் ஒரு மேட்ச் 29 ஒரு செஞ்சுரியுமே அடிச்சிருக்காரு எல்எஸ்சிக்கு எகென்ஸ்டா. ஜிதேஷ் சர்மா பெருசா பேட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறது இல்லை. டாப் ஆர்டர்ஸ் ஓரளவுக்கு டீசெண்டா பர்ஃபார்ம் பண்றதுனால அவர் ரொம்ப லோயரால டவுன் பண்ணிடுறாங்க. எல்எஸ்சிக்கு எகென்ஸ்டா ஒரே ஒரு மேட்ச் ஒரு 24 அடிச்சிருக்காரு. பாக்கி சொல்லிக்கிற அளவுக்கு பெருசா ரெக்கார்டு இல்லை. டிம் டேவிட் நல்ல ஃபினிஷர் ரோல் தான். நல்லா அவருக்கு கிடைக்கும் போது நல்ல ஹை ஹிட்டிங் ஆடுறாரு. ஒரு 19, 23, ஒரு 50 வரைக்கும் அடிச்சிருக்காரு. எல்எஸ்சிக்கு எகென்ஸ்ட் அவர் 35 நாட் அவுட், 13, 32 நாட் அவுட். இந்த கிரவுண்ட்ல ஒரு நல்ல ரெக்கார்டு வச்சிருக்காரு. 35 நாட் அவுட், 32 நாட் அவுட். ரொமாரியோ செப்போர்ட் அவருக்கு ரீசெண்டா பேட்டிங்கே கிடைக்கல எந்த மேட்சஸ்மே. பவுலிங்குமே பெருசாக ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க மாட்டாங்க. ஒரு 1 or 2 ஓவர்ஸ் தான் யூஸ் பண்றாங்க. போன மேட்ச் மட்டும் கடைசி 2 ஓவர் தான் வந்தாரு. மொத்த கேமையும் மாத்திட்டாரு. ஒரு 14 பாலுக்கு 53 ரன் பெரிய ஹிட்டிங் போனாரு. குருணால் பாண்டியாக்கு பெருசா பேட்டிங்கே கிடைக்காது. ஒரே ஒரு மேட்ச் மட்டும் நல்ல பேட்டிங் கிடைச்சது. இனிஷியலா இறங்கி ஒரு 73 நாட் அவுட் அடிச்சாரு. மற்ற மேட்ச் சொல்லிக்கிற அளவுக்கு பெருசா அவருக்கு பேட்டிங் கிடைக்காது. பவுலிங்கை பொறுத்தளவுக்கு ரீசெண்டா ஒரு 1-1-2 டீசெண்டா 4 மேட்ச்ல ஒரு 6 விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த கிரவுண்ட்லயுமே கடைசி 2 மேட்ச் விக்கெட் இல்லை, அதுக்கு பிஃபோரா ஒரு 2-3. புவனேஸ்வர் குமாரும் நல்ல மேட்ச் விக்கெட் எடுக்கக்கூடிய பிளேயர் தான். கடைசி மேட்ச் மட்டும் விக்கெட் இல்லை, அதுக்கு பிஃபோரா ஒரு 3-1 விக்கெட் இல்லை 2. எல்எஸ்சி கேங்ஸ்டாவும் ஒரு 4 மேட்ச்ல ஒரு 3 விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த கிரவுண்ட்ல ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. போன மேட்ச் அசல்யூட் இன்ஜுரி, அதனால நெகட்டிவ் சான்ஸ் கிடைச்சது. நெகட்டிவ் டீசெண்டா பவுல் பண்ணி ஒரு 3 விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. எஸ் தயால் ரீசெண்டா மேட்ச் ஒரு விக்கெட் எடுக்கிறாரு. அதுக்கு பிஃபோர் 2 மேட்ச் விக்கெட் வரல. எல்எஸ்டி கேங்ஸ்டாவும் 2 மேட்ச்ல ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. சர்மாக்கு ரீசெண்டா இந்த மேட்ச் விக்கெட்டே வர்றதில்ல. 5 மேட்ச்ல மொத்தமே 2 விக்கெட் எடுத்திருக்காரு. பட் எல்எஸ்சி கேங்ஸ்டா 3 மேட்ச்ல 5 விக்கெட் எடுத்திருக்காரு. அதை மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. எல்எஸ்சி பொறுத்தளவுக்கு டாப் 3 மஸ்ட் பிக்கு கன்ஃபார்மா. 3 பேருமே நல்ல விளையாடக்கூடிய பிளேயர்ஸ் தான். ரீசெண்டா கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங்ல இருக்காங்க. பட் 3 பேருமே பெரிய லெவல்ல ஸ்கோர் அடிக்கக்கூடிய பிளேயர்ஸ் தான். 3 பேருமே ஓரளவுக்கு டீசென்ட் பிக்கா இருப்பாங்க. ரிசர்வ் பண்ணிட்டு சுத்தமா ஃபார்மே கிடையாது. எஸ்எல் அவாய்ட் பண்ணிட்டு ஜேஎல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆயுஷ் பர்தோனி ரீசெண்டா டாப் ஆர்டர்ஸ் கொஞ்சம் டவுன் ஆகிறதுனால இவருக்கு நல்ல பேட்டிங் கிடைக்குது. அவருமே டீசெண்டா ஒரு 25-30 மினிமம் ஆடிட்டு இருக்காரு. மில்லருக்கு ரொம்ப டெத்து, அவருக்கு பெருசா பேட்டிங் கிடைக்காது. அவர் ஜிஎல் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்துல் சமாதுக்கு சுத்தமா பேட்டிங்கே கிடைக்காது, அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஆவேஷ் கான் டீசெண்டா பவுல் பண்ணக்கூடிய பிளேயர் தான். அவருமே கன்ஃபார்மா ஒரு 1 or 2 இயர்ஸ் எடுக்கிறாரு. அவரை யூஸ் பண்ணிக்கலாம். பிரின்ஸ் யாதவ் பெருசா விக்கெட்டிங் வராது, ஜிஎலுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. மயங்க் யாதவ் நல்ல பவுலரு, அவருக்குமே நல்ல விக்கெட் எடுக்கக்கூடிய எபிலிட்டி இருக்கு, அவரை யூஸ் பண்ணிக்கலாம். திக்வேஷ் சிங் ஜஸ்ட் ஒரு விக்கெட் எடுக்கக்கூடிய பிளேயர் தான். எஸ்எல் அவாய்ட் பண்ணி ஜிஎல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆகாஷ் சிங் போன மேட்ச் சான்ஸ் கிடைச்சது. இந்த மேட்ச் மோஸ்ட் ப்ராபப்லி வேற ஏதாவது பவுலர்ஸை மாற்ற வாய்ப்பு இருக்கு.
பவுலிங்கை பொறுத்தளவுக்கு ஆகாஷ் சிங், மயங்க் யாதவ், ஆவேஷ் கான், திக்வேஷ் சிங், பிரின்ஸ் யாதவ் 4 பேருமே 4 ஃபுல் ஓவர்ஸ் போடுறாங்க. இதுல டெத்தில் ஆவேஷ் கான், மயங்க் யாதவ் மோஸ்ட் ப்ராபபிலி பிரின்ஸ் யாதவ் கூட போட வாய்ப்பு இருக்கு. ஆர்சிபி பொறுத்தளவுக்கு பெத்தேலும் கோலியும் ஓப்பன் பண்றாங்க. 2 பேருமே போன மேட்ச் பியூட்டிஃபுல் 50 அடிச்சாங்க. அதனால டீசென்ட் பிக்கா இருப்பாங்க. ரஜத் பட்டிதாரு ஒரு 10 to 20 ரன்ஸ் மினிமம் ஆடுறாரு. அவருமே ஒரு டீசென்ட் பிக்கா இருப்பாரு. சர்மா பெருசா பேட்டிங் கிடைக்காது. விக்கெட் கீப்பர் பொறுத்தளவுக்கு பூரன் மஸ்ட் பிக்கில் இருப்பாரு. அதனால ஒரு எஸ்எல் அவாய்ட் பண்ணிட்டு ஜிஎல்ல மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. டிம் டேவிட் அவருமே ஒரு டெத் அண்ட் ஃபினிஷர் தான். அவருக்கு சான்ஸ் கிடைக்கும் போது 20-30 மினிமம் ஆடுறாரு. அவருமே ஒரு டீசென்ட் பிக்கா இருப்பாரு. செப்பாடு போன மேட்ச் தான் அவருக்கு சான்ஸ் கிடைச்சது. ஒரு பெரிய ஹிட்டிங் போனாரு. கண்டிப்பா அவரையுமே ஜிஎல்ல யூஸ் பண்ணிக்கோங்க. குருநாள் பாண்டியா பேட்டிங்ல இல்லாட்டியும் பவுலிங்ல ரீசெண்டா விக்கெட் எடுத்துட்டு இருக்காரு. அவரும் டீசென்ட் பிக் தான். புவனேஸ்வர் குமார் நல்ல விக்கெட் டேக்கன் பவுலர் தான். அவருமே ஒரு டீசென்ட் பிக்கா இருப்பாரு. நிகிடி போன மேட்ச் தான் சான்ஸ் கிடைச்சது. 3 விக்கெட் எடுத்தாரு. அவருமே ஓரளவுக்கு டீசென்ட் பிக் தான். எஸ் தையால் எஸ்எல் அவாய்ட் பண்ணிட்டு ஜிஎல் யூஸ் பண்ணிக்கோங்க. சுரேஷ் சர்மாவும் எஸ்எல் அவாய்ட் பண்ணிட்டு ஜிஎல் யூஸ் பண்ணிக்கோங்க. பவுலிங் பொறுத்தவரை குருநாள் பாண்டியா 3 ஓவர் போறாரு. புவனேஸ்வர் குமார், எஸ் தையால், நிகிடி, சுரேஷ் சர்மா 4 ஓவர் போடுறாங்க. ரொமாரியோ செப்போடும் குருநாள் பாண்டியாவும் ஓவரா டிவைட் பண்ணிக்கிறாங்க. இதுல டெத் அண்ட் பவுலர் பாத்தீங்கன்னா எஸ் தையால், புவனேஸ்வர் குமார், நிகிடி 3 பேருமே மிக்ஸ் பண்ணி டெத் அண்ட்ல பினிஷ் பண்றாங்க. இதுல எல்எஸ்சி பொறுத்தளவுக்கு டாப் 4 பேட்ஸ்மேன் ஓரளவுக்கு டீசெண்டா பர்ஃபார்ம் பண்றாங்க. ரிஷப் பண்ட் மட்டும் கொஞ்சம் டவுன்ல இருக்காரு. பாக்கி எல்லாமே சேஃப் பிக்கா இருப்பாங்க. பவுலிங் பொறுத்தளவுக்கு ஆவேஷ் கான் ஒரு டீசென்ட் பவுல் பண்றாரு. மயங்க் யாதவும் டீசென்ட் பவுலர் தான். ஆர்சிபி பொறுத்தளவுக்கும் அவங்களுமே டாப் ஆர்டர்ஸ் ஓரளவுக்கு டீசெண்டா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. பவுலர்ஸை பொறுத்தளவுக்கு குருநாள் பாண்டியாவும் புவனேஸ்வர் குமாரும் ரீசெண்டா விக்கெட் எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஜெயில பொறுத்தளவுக்கு ரிஷப் பண்ட் ரீசனா ஃபார்ம் இல்ல, பெரிய ஹிட்டரு. மோஸ்ட் ப்ராபபிலி ஏதோ ஒரு மேட்ச் அவருக்கு ஹிட்டிங் கிடைச்சிச்சுன்னா ஒரு பெரிய ஹிட்டிங் போவாரு. டேவிட் மில்லரும் அதே மாதிரி ஒரு பெரிய ஹிட்டர் தான். ரீசெண்டா அந்த அளவுக்கு அவருக்கு பேட்டிங் கிடைக்கிறது இல்லை. அவருக்குமே கொஞ்சம் சான்ஸ் கிடைச்சிச்சுன்னா அவருமே பெரிய ஹிட்டிங் போவாரு. ரொமாரியோ செப்போடு போன மேட்ச் கடைசியாக தான் வந்தாரு. கடைசி 2 ஓவர் தான் பேட்டிங் கிடைச்சது. பட் பெரிய ஹிட்டிங் போனாரு. நல்லா ஹை லெவல் ப்ரூவ் பண்ணிட்டாரு. மோஸ்ட் ப்ராபபிலி அவருக்குமே இந்த மேட்ச் பேட்டிங் இன்ஸ்ல கிடைச்சுன்னா அவருமே பெரிய ஹிட்டிங் போவாரு. அவருமே ஜிஎல்ல கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க. நிகிடி போன மேட்ச் சான்ஸ் கிடைச்சது. நல்ல ஒரு 3 விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. அவருமே ஒரு டீசென்ட் பிக் தான். எஸ்எல்ல பொறுத்தளவுக்கு கோலியும் மார்க்கமும் சேஃப் கேப்டன், வைஸ் கேப்டனா இருப்பாங்க. ஜிஎல்ல பொறுத்தளவுக்கு பூரன் நல்ல ஹிட்டிங் போயிட்டு இருந்தாரு. ரீசெண்டா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்காரு. கண்டிப்பா அவருமே பெரிய ஹிட்டிங் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மார்ஸுமே நல்ல ரீசெண்டா ஃபார்ம்ல இருக்காரு. இவங்க 4 பேருமே இந்த மேட்ச் பொறுத்தளவுக்கு கேப்டன், வைஸ் கேப்டனுக்கு நல்ல வர்த்தான பிளேயர்ஸ் தான். இந்த டீமை பொறுத்தளவுக்கு மார்ஸ் கேப்டனா போட்டிருக்கோம். விராட் கோலி வைஸ் கேப்டனா போட்டிருக்கோம். ஓரளவுக்கு மெயின் பிளேயர்ஸை கவர் பண்ணியிருக்கோம். இந்த டீம்ல நிக்கோலஸ் பூரனை கேப்டனா போட்டிருக்கோம். விராட் கோலி வைஸ் கேப்டனா போட்டிருக்கோம். எஸ்எல் டீமை பொறுத்தளவுக்கு கோலி கேப்டனாவும் மார்க்கம் வைஸ் கேப்டனா போட்டிருக்கோம். மோஸ்ட் ப்ராபபிலி மெயின் பேட்டர்ஸ் அண்ட் பவுலர்ஸை கவர் பண்ணியிருக்கோம். ஆஃப்டர் டாஸுக்கு அப்புறம் பிளேயிங் 11 ஃபைனல் எஸ்எல் டீமும் டெலிகிராமில் ப்ரொவைட் பண்ணுறோம். டெலிகிராமோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. நன்றி.